அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சிக்கான பலன்களை தான் இப்போ இந்த வீடியோ மூலம் நாம பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சினால ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, தர்மத்தில் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவங்களை அள்ளிக் கொடுப்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இந்த சனி பெயர்ச்சி காரணமாக எந்தெந்த ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போது, எந்தெந்த ராசி நேயர்களுக்கு கெட்டது காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாங்க. வாக்கிய பஞ்சாங்க படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவ கிரகங்களின் சஞ்சாரத்தில் மந்தமான கதியும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அப்படின்னே சொல்லலாங்க. இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவதற்கு 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு எப்போதுமே சனி பகவான் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம் அப்படின்னே சொல்லலாம். அயன சயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கும் இடமாக இது அமைகிறது. இங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களின் சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். மீனத்தில் சனி பகவான் அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியலில் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருவதாக சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது பல புதிய மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகலாம். மருத்துவ துறையில் பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார். இதனால தூய மனதுடன் மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சி பலன்கள் மேச ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் 7.5 சனி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேச ராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சியின் மூலம் 7.5 சனியின் முதல் கட்டமான விரைய சனி உங்களுக்கு தொடங்குவதாக சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 12ஆம் இடமான அயன சயன மோட்சஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இது ஒரு மாறுதலான பலனை உங்களுக்கு தரக்கூடிய காலமாக இருக்கலாம். விரைய சனி என்பது செலவுகளை குறிக்கும் என்றாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக ஆதாயம் அழைப்பவையாக அமையலாம். ஸோ இதனால் ஒரு நல்ல ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்த நேயர்களுக்கு இப்போது விசா மற்றும் பயண வாய்ப்புகள் எளிதாக கைகூடலாம். அது போலவே பொதுவாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில சனி பகவான் நீச்சம் பெறுவார் என்பதால் விரயத்தில் அவர் சஞ்சரிப்பது ஒரு வகையில உங்களுக்கு கெடுபலனை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். இளம் வயது மேசராசினியர்களுக்கு இது அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். 40 முதல் 50 வயதுல இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பொங்கு சனியாக வந்து உழைப்பிற்கேற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுவதால் குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது சில சங்கடங்கள் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இதனால இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பு கடினமாக இருக்கலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் வரிசையாக ஏற்படலாம். நிதி மேலாண்மையில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக அமையலாம். புதிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது உங்களுக்கு மிகுந்த அவசியம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயமாக தவிர்ப்பது அவசியம். முக்கியமாக மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை நிச்சயமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் பார்க்கும் பொழுது தற்போதைக்கு அமைதி காப்பதே மேசராசினியர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். தொழில் உத்தியோகம் இந்த சனி பயிற்சி காரணமாக என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கூடுதல் பணி சுமை இருக்கும் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர மேலாண்மை மிகவும் உங்களுக்கு அவசியம். அதாவது நேரத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12இல் மறைவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தற்காலிகமாக பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல லாபத்தையும் புகழையும் உங்களுக்கு தரலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். பணியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையற்ற சிக்கலில் இருந்து உங்களை காக்குவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க பின்பற்றலாம். இந்த 7.5 சனியின் காரணமாக மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் சில தடைகளை சந்தித்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தியானம் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உயர் கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலமாக அமையலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் இழுபறி இருந்தாலும் உங்களுடைய படைப்பாற்றல் இறுதியாக அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல வருமானமும் புகழும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை தரலாம். முதியோர்களை அரவாணிகளை இந்த காலகட்டங்களில் வணங்கி ஆசி பெறுவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆதரவற்ற அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானத்தை நீங்கள் செய்யலாம். காலணிகளை தானமாக வழங்கலாம். கருப்பு ஆடைகளை வழங்கலாம். புளியோதரை சாதத்தை நீங்கள் தானமாக செய்து வரலாம். இந்த மாதிரி நீங்கள் தானத்தை செய்து வரும் பொழுது சனியின் தாக்கம் நிச்சயமாக மேசராசினியர்களுக்கு குறையலாம். வாழ்வில் ரீதியாக நேர்மையான வழியில் நடப்பதும் மற்றவர் குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பதும் சனி பகவானின் அருளை பெற்று தருவதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் நாய்களுக்கு உணவிடுவதும் உங்களுடைய கர்ம வினைகளை குறைப்பதாக சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்து பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியின் காரணமாக மேசராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள் கண்டிப்பாக குறையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தானமாக செய்து வரலாம். இந்த மாதிரி சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி விஷயத்தை செய்து பாருங்க. கர்ம வினைகளை போக்குவதற்கு சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு மறக்காமல் எள் சாதத்தை நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி செய்து வரும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் இதனால் தீருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சனி பயிற்சி காரணமாக மேசராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய 7.5 சனி காரணமாக நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னென்ன, இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது மேசராசினியர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறைக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.